I thank God for giving us this day. இந்த நாளை கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கேன். I'm burdened to speak a very fundamental Christian teaching. ஒரு அடிப்படையான கிறிஸ்தவ ஒரு டீச்சிங் பற்றி நான் இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு பாரப்பட்டுறேன். The main reason is we have children who are growing up in our midst who are 10 years and above. நம் மத்தியில் சிறு பிள்ளைகள் 10 வயதிலிருந்து சிறு பிள்ளைகள் நமக்கு மத்தியில் இருப்பதனால் அவர்களுக்காக நான் பேச பாரப்பட்டிருக்கேன். And we also have new people who are coming in our midst. நம் மத்தியில் புதிதாக உள்ள நம்ம கூட புதிதாக சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். So I'm burdened to share on true repentance. ஆகவே மெய்யான மனந்திரும்புதல் பற்றி நான் பகிர்ந்து கொள்ள நான் பாரப்பட்டுள்ளேன். So I request all the children to please pay close attention and to really try to understand. I am trying to be as simple as possible. So try to understand, do not be distracted. எல்லா சிறு பிள்ளைகளும் கூடுமான அளவுக்கு கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எதையும் மற்ற காரியங்களை பார்த்து கவனம் சிதறி விடாமல் இங்கே கவனிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். We all know that the word repentance is very unpopular in Christendom today. நம் அனைவருக்கும் தெரியும் மனம் திரும்புதல் என்ற வார்த்தை கிறிஸ்தவத்திலே ஒரு ஃபேமஸான வார்த்தை கிடையாது. But this is the truth that's most often preached in CFC here. ஆனால் நம் சபையிலே CFCலே இது அதிகமாய் பிரசங்கிக்கப்பட கூடிய ஒரு வார்த்தை. And this is where our Christian life should begin. இதிலே தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்க வேண்டும். If you look in the Old Testament, if you look through it, you will never be able to find a phrase like this, kingdom of heaven. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம்னால் பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தையை நாம் தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறது மிக கடினம். It was always about the kingdom of earth. அதிலே இந்த பூலோக ராஜ்யத்தை பற்றி தான் நாம் பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டிலே. All the promises that were promised to the people of Israel were all earthly promises. இஸ்ரேல் ஜனத்திற்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் இந்த பூமிக்கு உரிய வாக்குத்தத்தம், அது பரலோக ராஜ்யத்துக்கான வாக்குத்தத்தம் அல்ல. Like they'll have plenty of children, health, wealth, and all their enemies would be subdued before them. These were the promises. They were all promised. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நீங்கள் பலகி பெருகுவீர்கள், உங்களுக்கு உடல் நலம் நன்றாயிருக்கும், உங்கள் எதிரிகளை நீங்கள் வீழ்த்துவீர்கள், இது போன்ற வாக்குத்தத்தங்கள் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. So every time they looked up to God and they prayed, and all that they hoped was for the blessings of this earth. ஒவ்வொரு முறையும் அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது அவர்கள் எதிர்பார்த்தது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களே. But in the New Testament, when it begins, when the ministry of John the Baptist or when the ministry of Jesus began, they always began in this truth. Repentance is what they began with. புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆரம்பத்திலே யோவான் ஸ்நானனோ இல்லை இயேசுவுடைய ஊழியம் அவங்க ஆரம்பத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் மனம் திரும்புதல் என்பதே ஒரு முக்கியமான காரியமாக நாம் பார்க்கிறோம். In Matthew chapter 3, மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே verse 2, if you read, this is how John the Baptist starts. Repent, for the kingdom of heaven is at hand. நாம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் யோவான் ஸ்நானன் இப்படியாக ஆரம்பிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. And in chapter 4 verse 17, when Jesus Christ began his ministry, இயேசு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது நாம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். We read there Jesus saying, repent, for the kingdom of heaven is near. அங்கே இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. So here we read about the kingdom of heaven, which is always looking up to God, looking up to heaven, where our life is always centered around on God. And for that life to begin in us, Jesus and both John the Baptist, they wanted us to start from repentance. இங்கே நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பார்க்கிறோம். பரலோக ராஜ்யமானது தேவனை நோக்கி பார்த்து வாழும் ஒரு வாழ்க்கை, தேவனை மையமாக கொண்டு வாழும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எங்க துவங்குகிறது என்றால் மனம் திரும்புதல் என்ற ஒரு அந்த இடத்திலே தான் அது இந்த வாழ்க்கை துவங்குகிறது. Only if our Christian life begins in repentance, then we will have a strong foundation for our Christian life. நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மனம் திரும்புதலில் ஆரம்பித்தால் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு வலுவான ஒரு அஸ்திபாரமாக இருக்கும். If it does not start here, our Christian life is going to be very shallow and very shaky. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த மனம் திரும்புதலிலே ஆரம்பிக்கவில்லை என்றால் அது ஒரு
ஒரு வலுவான அஸ்திபரமும் இல்லாமல் அது ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு அஸ்திபரமாக இருக்கும். For many of us who grew up listening to this truth, we might have heard this truth throughout our lives. நாம் அநேகர் இந்த சத்தியத்தை அடிக்கடி கேட்டு நாம் வாழ்க்கை முழுவதும் இந்த சத்தியத்தை நாம் கேட்டிருப்போம். But if our repentance had not been deep, then we would only be ending up having this form of godliness in our lives. ஆனால் நம்முடைய மனம் திரும்புதல் ஒரு ஆழமான மனம் திரும்புதல் இல்லை என்றால் நம்ம ஒரு வெளிப்புறமாக ஒரு தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை நாம் வெளிப்புறமாக காண்பிக்கிறவர்களாக இருக்க முடியும். We would only be taken up with praying and reading and coming to church, but our heart and our mind would never be directed toward God or to heaven. நாம் சபைக்கு வருவதிலும் நாம் ஜெபம் பண்ணுவதிலும் வேதம் வாசிப்பதிலும் நாம் அதிலே நாம் செலவு செய்துவிட்டு நம் இருதயத்திலே நாம் தேவனை நோக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழாமல் இருக்க முடியும். See, many people when they get to know the Lord, maybe as a Hindu person or from a different religion, when they get to know the Lord, they have this experience of experiencing the miraculous or the healing power of Jesus Christ. அநேகர் முதல் முறையாக தேவனை அறிந்து கொள்ளும்போது, புறஜாதியார்கள் மற்ற மதத்தினர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்போது அவர்கள் இந்த தேவனுடைய அற்புதமாக்கும் வல்லமை இந்த காரியங்களிலே அவர்கள் காண்கிறார்கள். Maybe their relatives or they themselves were in the deathbed, and then someone came and told them the truth, and then they had this faith toward God, and they were delivered from that. They were miraculously healed, and so they began to follow Jesus Christ. They became a Christian. ஒருவேளை உறவினர்கள் யாராவது மரிக்கும் தருவாயிலே உடல்நலம் குன்றி மரிக்கும் தருவாயில் இருந்து அவர்கள் தேவனை அறிந்து தேவன் மேல் விசுவாசம் கொண்டு அவர்கள் ஜெபிக்கும் போது அதிலிருந்து விடுதலையாய் அதன் மூலமாக தேவனை அறிந்து கொண்டவர்களாக இருக்கலாம். And there could be many people who were going through a difficult phase in their life, like they were in debt and or so many other difficulties in life, and someone told them about Jesus and they believed in Jesus, and they were liberated, they were set free, and thus they became Christians. அல்லது நாம் ஒரு கடினமான சூழ்நிலை மூலமாக நாம் கடந்து செல்லும்போது ஒரு கடனில் இருக்கும்போது அந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் தேவனை அறிந்து தேவன் மேல் விசுவாசம் கொண்டு நாம் ஜெபித்து நாம் அதிலிருந்து விடுபட்டு அதன் மூலமாக நாம் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்திருக்கலாம். So I see that the way people encounter with God is different from each other. ஆகவே ஒவ்வொருவரும் தேவனை முதல் முறை அறிந்து கொள்கிற விதம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. Each of us have our own unique experience of encountering with God. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு அனுபவம் இருக்கிறது நாம் தேவனை முதல் முகமாக அறிந்து கொண்ட பொழுது. The Lord would have manifested his kindness, his loving kindness towards us through various ways. தேவன் தம்முடைய இரக்கத்தை நம் பல சூழ்நிலைகள் மூலமாக நமக்கு காண்பித்திருக்கலாம். Please turn with me to Romans chapter 2. நாம் ரோமர் 2வது அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். Verse 4. 4வது வசனம். Here it says, Romans chapter 2 verse 4, do you think lightly of the riches of his kindness and tolerance and patience, not knowing that the kindness of God leads you to repentance? ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. So I see that the reason why God shows us his kindness is that those kindness should lead us to repentance. That is the place where we should begin our Christian life. தேவன் தம்முடைய இரக்கத்தை நம் மீது காண்பிக்கும் பொழுது அது நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக நம்ம நடத்த வேண்டும். அங்கே அப்படியே தான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். It is good to have faith in the Lord, but our Christian life should begin in repentance followed by faith. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்திலே ஆரம்பிப்பது நல்லதுதான். ஆனால் முக்கியமாக நாம் முதலாவது ஒரு ஆழமான மனம் திரும்புதலை ஆரம்பித்து பின்பு நாம் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். So when John the Baptist, when he began his ministry, he said 4 things from where our repentance should begin. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 4 காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார் மனம் திரும்புதலை குறித்து. And he says Luke chapter 3 verse 3. லூக்கா 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். Here we read that he began preaching a baptism of repentance for the forgiveness of sins. இங்கே அவர்
என்ன இங்கே அவர் வந்து மனம் திரும்புதல் என்ற ஞானஸ்தானம் மற்றும் பாவ மன்னிப்பு ஆகியவற்றை குறித்து அவர் பகிர்ந்து கொள்கிறார். Here it says repentance for the forgiveness of sins. Verse 3:3. நாம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்றும் நாம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். So this repentance for the forgiveness of our sins, we could be forgiven only when we repent and turn to the Lord. That is so clear in this verse. இந்த பாவம் மன்னிப்புக்கேற்ற மனம் திரும்புதல் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நாம் மனம் திரும்புதல் மூலமாகவே நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் தேவனுக்கு நோக்கி பார்க்க முடியும். It is not that we believe in the Lord and then as soon as we believe that he forgives our sins. No. It is only when we repent from our past life, from looking down to this earth, only when we repent that the Lord forgives our sins. நாம் விசுவாசித்தால் மட்டும் தேவன் நம்மளை மன்னிப்பார் என்று இங்கே கூறப்படவில்லை. நாம் மனம் திரும்பினால் மாத்திரமே நாம் மன்னிக்கப்படுவோம். நம்முடைய பல கடந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மனம் திரும்பினால் மட்டுமே நாம் மன்னிக்கப்படுவோம். And in verse 4 onwards and verse 5 in English it starts in verse 5, it mentions about 4 things. நாம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இங்கு 4 காரியங்களை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். Every valley will be filled. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். Every mountain and hill will be brought low. We read in நம் தமிழில் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிடும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். The crooked will become straight, கோணலானவைகள் செவ்வையாகும், and the rough roads smooth. கரடானவைகள் சமமாகும். Let's look at this. Every valley will be filled. நாம் இந்த காரியத்தை குறித்து பார்ப்போம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிடும். Valleys are the low, the down, sneaky, hidden sins that we have in our lives. பள்ளங்கள் எல்லாம் நம் ஆழமான நம்முடைய இதயத்திலே ஆழமாய் ஒளிந்து கொண்டிருக்கும் பாவங்கள். Like the internet pornography or the sexual lustful thinking, all these are sneaky, hidden sins that we are even ashamed to talk about with other people. இணையதளத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஆபாசமான காரியங்கள் அல்லது நாம் மனதிலே நாம் இச்சிக்கக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லாம் நம் இதயத்தில் ஆழமாக ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு பாவங்கள். நாம் இதை குறித்து சொல்வதற்கே நாம் சொல்லுக்கு விடுதலையாக சொல்லக்கூட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு பாவங்கள். And children, can you think of those things that you are ashamed to share with your parents? சிறு பிள்ளைகளே, நீங்கள் சில காரியங்களை பெற்றோரோடு பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் வெட்கப்பட்டு நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க காரியங்கள் உண்டா? If there are anything like that, the Lord wants us to repent from those sins. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் தேவன் நம் அதிலிருந்து மனம் திரும்பும்படி அவர் கேட்கிறார். It is those dirty things that we are ashamed, and these are the valleys that should be filled up. இந்த அசுத்தமான காரியங்களை குறித்தே நாம் வெட்கப்படுகிறோம். இதெல்லாம் நம் வாழ்க்கையிலே ஒரு பள்ளங்களாக இருக்கின்றது. And the next we read about mountains and the hills being brought low. நாம் அடுத்து மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்று வாசிக்கிறோம். These are the pride and the arrogance that we have. இவை நம் இதயத்திலே உள்ள பெருமையான மேட்டிமையான காரியங்கள். We can be proud and arrogant about a lot of things in our lives. நம் வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து நாம் பெருமையாகவும் மேட்டிமையாகவும் எண்ணிக்கொண்டிருக்கலாம். We can be proud about our family background, our social status, or education, or even about our own caste system. நாம் பல காரியங்களை குறித்து பெருமைப்படலாம். நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்மளுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், இல்லை நம்மளுடைய படிப்பு, நம்முடைய வேலை, எதை நினைத்து கூட நாம் பெருமையாக எண்ணலாம். And the Lord wants us to repent from all such proud and arrogant way of thinking. இந்த பெருமையான மேட்டிமையான காரியங்கள் நாம் எண்ணிக்கொண்ட காரியங்கள் எல்லாற்றிலிருந்தும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கேட்கிறார். When we begin to hate and say, Lord, I look up to you, that's repentance. நாம் ஆண்டவரே, நான் இதை விட்டுவிட்டு நான் உண்மையே பார்க்கிறேன் என்று நாம் கூறும்போது அதுவே மனம் திரும்புதல். And then the next thing he speaks about all the crooked areas in our life. அடுத்ததாக கோணலானவைகளை செவ்வையாகும் என்று நாம் பார்க்கிறோம். The way we cheat and tell lies. நாம் எப்படி பொய் சொல்லி நாம் ஏமாத்துகிறோம். The crookedness in our dealings and the hypocrisy that we have.
இந்த மாய்மாலம் நாம் நம்முடைய ஒவ்வொரு நாள் காரியங்களிலே நாம் செய்யக்கூடிய அந்த ஏமாற்று காரியம், all that has to be straightened up. அவைகள் எல்லாம் நேராக்கப்பட வேண்டும். That is repentance. அதுவே மனம் திரும்புதல். Children, you could be, you could examine yourself to see, are there any areas in your life where you're trying to cheat your parents, you're trying to hide certain things from your parents? சிறு பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது காரியம் உண்டா? அப்பா அம்மா கிட்ட நேராக சொல்ல முடியாத காரியங்கள், மறைத்து ஒளித்து கொண்டிருக்க காரியங்கள் உண்டா? And older people, we could examine ourselves to see whether all our dealings, be it with our money or in the relationship, is there any crookedness that we have that we are trying to hide it? நாம் பெரியவராக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நம்ம டீலிங்ஸ் ஒவ்வொரு காரியங்களிலுமே நாம் நேர்மையாக இருக்கோமா? நாம் ஏமாற்றாமல் நாம் நேர்மையாக இருக்கோமா? And when those are straightened up, the Lord says, that is repentance, turning to God. இந்த கோணலான காரியங்கள் எல்லாம் செவைப்படும்போது அதுவே மெய்யான மனம் திரும்புதல். And then the rough places, அதுக்கு அடுத்து நாம் கரடானவைகள் என்று பார்க்கிறோம். the way we rub people with bitterness and hardness. நாம் மற்றவர்கள் கூட நாம் உரசக்கூடிய நேரங்கள், நாம் மன்னிக்காமல் நம் கசப்பு மனதிலே வைத்துக்கொண்டு நாம் மற்ற கூட உரசக்கூடிய நேரங்கள். So all these rough edges that we have in our lives, the Lord wants it to be smoothened, and that becomes repentance. இந்த நம் வாழ்க்கையில் இந்த கரடான காரியங்கள் எல்லாம் சமமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுவே மனம் திரும்புதலாகும். And then verse 6, Luke 3 verse 6, only when all these four things happens, the verse says, and then all the flesh will see the salvation of God. நாம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவையெல்லாம் நடந்த பிறகு மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். Yes, beloved brothers and sisters, only when we truly repent from all these four areas, we'll be able to see salvation in our lives. ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் செவ்வையாகும்போது நேர்படும்போது தான் நாம் இரட்சிப்பை காண முடியும். So as we all know, as all the children know, repentance is an about turn that we take in our lives. நம்ம எல்லாருக்கும் நாம் அறிவோம், சிறு பிள்ளைகள் அறிவார்கள், இதை மனம் திரும்புதல் என்று நாம் ஒரு 180 டிகிரி நாம் முழுமையாக திரும்ப காரியம் என்று நாம் அனைவரும் அறிவோம். It's a turning around from being occupied with the things of this earth. நாம் பூமிக்குரிய காரியங்களை நினைத்து நாம் கொண்டிருக்கிறேன், நாம் முழுமையாக திரும்புவதே மனம் திரும்புதல் என்று நாம் அறிவோம். And then putting heaven first, and then the things of God first in our life, that becomes repentance. நாம் மனம் திரும்பி தேவனுக்கு அடுத்தபடியான காரியங்கள், பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் பிரதானமாக வைப்பதே மனம் திரும்புதல். So I wish and pray that all the children and all of us who have never began or repentance in these areas, we would settle that matter with God and begin right in our Christian life. ஆகவே சிறு பிள்ளைகளும் மற்றவர்களும் நாம் இன்னும் மனம் திரும்பாத காரியம் இருந்தால் நாம் முதலாவது நாம் ஒரு ஆழமாக மனம் திரும்பி நாம் காரியங்கள் எல்லாம் சரி செய்து நாம் மனம் திரும்பி நாம் தேவன் கேட்க திரும்புவோம் என்று நான் விரும்புகிறேன். I want you to turn with me to 1 Thessalonians chapter 1 verse 9. 1 தெசலோனிக்கேயர், that's another area where we could have repentance. 1 Thessalonians chapter 1 verse 9. chapter 1 verse 9. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9வது வசனம். For they themselves report about what kind of a reception we had with you, and this is what I want you to note, how you turned to God from idols to serve a living and true God. நாம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். And when we say idols, it is not the actual idols. Many of us are born Christians, not many among us who were serving the Hindu gods, but many, especially our children, may not be knowing what is an Hindu idol or any other religious idol. But those are idols which we certainly detested in our hearts. We don't want to serve them. We don't want to bow down before them. இங்கு விக்கிரகங்கள் என்று நாம் பார்க்கும்போது அது
புறஜாதியர்கள் அவர்கள் பயன்படுத்தும் இந்த சிலையால் செய்யப்பட்ட விக்கிரகம் என்பதல்ல. அந்த காரியங்கள் நாம் அனைவரும் நாம் அதை வெறுக்கிறோம். சிறு வயதிலிருந்தே நாம் கிறிஸ்தவர்களாக நாம் வளர்க்கப்பட்டு அந்த காரியங்களெல்லாம் நாம் வெறுக்கிறவர்களாக இருக்கிறோம். Will any of the Sunday class children be able to tell me what is an idol in our life? Anybody can say from your Sunday classes, what do you mean by an idol? சிறு பிள்ளைகள் யாராவது விக்கிரகம் என்றால் என்ன என்று சொல்ல முடியுமா? Things that takes us away from God. Very good. Anybody else? தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்கள் வேற ஏதாவது உண்டா? Things of the world, okay, that they can become idols, okay. Anything that distracts us from Jesus Christ is an idol, okay. Very good. You were all very close to what I wanted to say. Anything that takes the place of Jesus in my heart, that becomes an idol. நம் இருதயத்திலிருந்து தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது ஒரு விக்கிரகம். நீங்கள் எல்லாரும் சரியாக சொன்னீர்கள். So the idols that we see in the world, in the other temples, those are idols that we would never dare to go near, but we will detest them in our hearts. நாம் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சிலையால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் அவைகளெல்லாம் நாம் இருதயத்திலே வெறுக்கிறோம். அவர்கள் நம் வாழ்க்கையில விக்கிரகமாக ஆகாது. But for some of us, or jobs, or children, or possessions, or wealth, they can surely become an idol. ஆனால் நம்ம சிலருக்கு நம்முடைய வேலையோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொத்து இவைகள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே ஒரு விக்கிரகமாக மாற முடியும். Those things can become more important to us than God. தேவனை காட்டிலும் இந்த மற்ற காரியங்கள் அதிக முக்கியத்துவமானவைகளே மாற முடியும் நம் வாழ்க்கையிலே. These are the idols that we need to identify and repent from it. These are very subtle, but those are the things that we need to repent. இந்த விக்கிரகங்களை நாம் ஆராய்ந்து நம் இருதயத்தை ஆராய்ந்து நாம் கண்டுபிடித்து நாம் இதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். And the biggest idol that we could serve and worship is our own self. ஒரு மிகப்பெரிய விக்கிரகம் நாம் ஆராதிக்க கூட ஒரு விக்கிரகம் நம்முடைய சுயமாக மாறிவிடும். And this self, we treat it like the Maharaja, that we want to treat it with absolute honor and respect, that we don't want anyone to disrespect us. நம் சுயத்தை நாம் ஒரு ராஜாவை போல நாம் மரியாதை குறித்து நாம் வைத்திருக்கிறோம். சில நேரங்களில் மற்றவர்கள் அதற்கு ஏதாவது அந்த டிஸ்டர்ப் பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Someone says something about us and then we are easily offended. யாராவது நம்மை குறித்து ஏதாவது சொல்லும்போது அது நம்மளை எளிதாக நாம் அஃபெண்ட் ஆகி விடுறோம். Someone was not kind to us, so we are offended. யாராவது இரக்கமாய் நம்ம மீது இரக்கத்தை காண்பிக்கவில்லையா நாம் மனத்தாங்கல் அடைந்து விடுகிறோம். And then we could be offended for what someone did or for what someone did not do. We could be offended for anything of this. நாம் சிலர் நமக்கு செய்த காரியங்களினாலும் நாம் மனத்தாங்கல் ஆகிவிட முடியும், செய்யாத காரியங்களினாலும் நாம் மனத்தாங்கல் ஆகிவிட முடியும். That's why we have often heard from Brother Zach saying that the first thing that we need to get rid of is getting offended because someone hurt me. ஆகவே நாம் சகரியா போனன் அவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம். நாம் முதலாவது நம் வாழ்க்கையில் இருந்து நாம் எடுத்து போட வேண்டிய காரியம் மனத்தாங்கல் அடைவது. யாராவது ஒன்று செய்கிறார்கள், நம்மளை புண்படுத்தலாம் என்றால் நாம் மனத்தாங்கி அடைந்து விடுகிறோம். அதை தான் நாம் முதலாக நம் வாழ்க்கையில் எடுத்து விட வேண்டும் என்ற சகோதரர். Let us examine ourselves, dear brothers and sisters, to see, do we see that ourself is a biggest idol that we are serving in the families, at home? Do we see that every day? நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. நம்முடைய குடும்பத்திலே நம் சுயத்தை நாம் ராஜாவை போல நாம் பார்க்கிறோமா? We could be talking about PhD stuff, but then these are these elementary things that we could be easily missing out in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் PhD போன்ற காரியங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த அடிப்படையான காரியங்களை நாம் வழி விலகி இடறிவிட முடியும். Let us every time when we are tempted, let us go to the Lord and say, Lord, I consider myself to be such an important person that I don't want anyone to disrespect me or to raise their voice or to contradict my opinions, Lord. நாம் நேர்மையாக நாம் ஆண்டவரை சொல்லுவோம், ஆண்டவரே, நான் என் சுயத்தை நான் அதிகமாய் நான் ராஜாவை போல நான் பார்க்கிறேன். யாராவது மரியாதை குறைவாய் பேசும்பொழுதோ இல்லை அவர்கள் சத்தத்தை உயர்த்தி பேசும்பொழுதோ நான் மனத்தாங்கல் அடைந்து விடுகிறேன் ஆண்டவரே.
And we should be crying out to the Lord and saying, Lord, I repent from this. I turn to you, Lord. I want to come to a place where it would be very difficult for me to get offended. நாம் இதிலிருந்து மனம் திரும்பி நாம் இந்த யார் என்ன செய்தாலும் மனத்தாங்கல் அடைவது மிக கடினமான காரியமாக நம் வாழ்க்கையில மாற வேண்டும். அப்படி ஒரு நிலைமைக்கு நாம் போக வேண்டும். And then I want you to turn with me to Luke 15. நாம் லூக்கா 15வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். லூக்கா 15வது அதிகாரம். It's the parables, very familiar parables that we all know about the lost sheep, the coin and the prodigal son. நாம் அனைவருக்கும் தெரிந்தவை தான் நாம் இந்த காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு ஆகியவற்றை நாம் பார்க்கிறோம். And here we read, how இங்கே நாம் வாசிக்கிறோம். verse 1 onwards we read about the lost sheep. நாம் 1வது வசனத்திலே நாம் இந்த காணாமல் போன ஆட்டை குறித்து வாசிக்கிறோம். Verse 4, what man among you, if he has 100 sheep and has lost one of them, does not leave the 99 in the open pasture and go after the one which is lost until he finds it? When he has found it, he lays it on his shoulders, rejoicing. And when he comes home, he calls together his friends and his neighbors, saying to them, rejoice with me, for I have found my sheep which was lost. I tell you that in the same way, there will be more joy in heaven over one sinner who repents than over 99 righteous persons who need no repentance. நாம் லூக்கா 15வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 4வது வசனத்திலிருந்து. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதர்களையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். We read here that there will be more joy in heaven over one sinner who repents. நாம் இங்கு பார்க்கிறோம், ஒரு பாவி மனம் திரும்புகிறதுனால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். Dear brothers and sisters, if only we could repent every day in our lives, we could be people who make the heaven rejoice. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்புகிற ஒருவராய் மாறினால் நம்மை குறித்து பரலோக ராஜ்யம் மகிழ்ந்து களிகூரும். And it says here in verse 7, I tell you that in the same way. நாம் இங்கு 7வது வசனத்திலே பார்க்கிறோம், அதே போல என்று. அதே போல, in the same way, that means in the same way means earlier we see that the shepherd goes after, finds that sheep and puts that sheep over his shoulders and then brings him home rejoicing. நாம் அதே போல என்று பார்க்கிறோம். அதாவது அந்த மெய்ப்பன் அந்த காணாமல் போன அந்த ஆடை அவன் அதை பின் சென்று கண்டுபிடித்து ஒரு சந்தோஷத்துடனே தோளில் போட்டு மிகுந்த சந்தோஷத்துடனே அவன் திரும்ப வருகிறான். When we see that, when there are sneaky hidden sins, when there are crooked things, when there are rough edges, when we see all these things, when we see ourselves as the biggest idol, when we turn away from all these things, and if we would allow the Lord to carry us on his shoulders, if we would allow him in the same way, then there is going to be more rejoicing in heaven, dear brothers and sisters. நம் வாழ்க்கையிலே பள்ளங்களைப் போல மலைகளைப் போல கோணலானவைகள் இவை எல்லாத்தையும் நாம் எல்லா பாவங்களிலிருந்தும் நாம் மனம் திரும்பி நாம் மெய்யாக மனம் திரும்பி நாம் மெய்ப்பனாகி ஆண்டவர் நம்மை தோளிலே போட்டுக்கொள்ள நாம் அனுமதிக்கும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். Let's allow the Lord to discipline us and to carry us on his shoulders. தேவன் நம்மை சிட்சித்து தம்முடைய தோளிலே நம்மை அவர் தோளிலே போட்டுக்கொள்வதற்கு நாம் அனுமதிப்போம். Let us become people who would really be repenting every day. That would be the passion and desire of our hearts, to identify one sin each moment and then confess it to the Lord, repent from it, turn away from it and turn to the Lord.
நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து நம் இதயத்திலே காணாமல் இருக்கக்கூடிய பாவங்களை நாம் ஆராய்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி நாம் தேவனை நோக்கி திரும்புகிற ஒரு மனிதர்களாய் மக்களாய் நாம் இருப்போம். And if we really want to hate sin in our lives, hate those sneaky areas or the crooked or the rough edges, we need to come to a place where this prodigal son was. நாம் இந்த நம் வாழ்க்கையிலே இந்த பள்ளங்களை போல இந்த கோணலான பாவங்கள் அவை நாம் முற்றுமாய் நாம் வெறுக்க வேண்டும் என்றால் இந்த நாம் இந்த இதிலே பார்க்கிறோம் in the prodigal son, இளையகுமாரனை எந்த நிலைமைக்கு வந்தாலும் அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும். in chapter 15 verse 16 we read this. 15 அதிகாரத்திலே 16 வசனத்தை நாம் பார்க்கிறோம். He went into the field to feed swine, and then he would have gladly filled his stomach with the pods that the swine were eating. நாம் அங்கு பார்க்கிறோம் பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான் என்று பார்க்கிறோம். Children, are you all listening? சிறு பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் கவனிக்கிறீர்களா? Do you know what the pigs are interested in eating? பன்றிகள் எதை தின்பதற்கு பிரியமாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? They love to eat the dirty things. அவர்கள் அசுத்தமான காரியங்களை உண்பதிலே அதில் பிரியப்படும். If you take them to the toilet bowl, they would love to lick it. நாம் பன்றியை ஒரு கழிவறைக்கு எடுத்து கொண்டு போனால் அங்கே அந்த கழிவறையை அது நக்கி கொண்டிருக்கும். And that is the place where this prodigal son had come, where he was gladly filling up his stomach with these things that the pigs were eating. இந்த ஒரு நிலைமைக்கு தான் அந்த இளையகுமாரன் தள்ளப்பட்டான். அவன் அங்கே அந்த பன்றிகளின் தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். Do we see the anger, irritation and the rough edges that we have, or all this internet pornography, the sexual lustful thinking, all these things as dirty things in our life? நம் வாழ்க்கையிலே இந்த அசுத்தமான காரியங்களை நாம் உணர்கிறோமா? கோபம், கசப்பு, நாம் ஆபாசமான காரியங்களை பார்ப்பது, இவைகளெல்லாம் இச்சையான எண்ணங்கள், இவைகளெல்லாம் நாம் உணர்கிறோமா நம் வாழ்க்கையிலே? Even getting offended, bitterness, the anger that is there in our hearts, do we see them as the dirty things of this earth? நாம் கோபம், நம்முடைய கசப்பு மற்றும் இவைகளெல்லாம் நாம் இந்த அசுத்தமான காரியங்களை நாம் பார்க்கிறோமா? That every time we indulge in these things, if only we have this picture that I'm kneeling down to lick this toilet bowl, then we would really be able to hate those sins. இவைகளெல்லாம் நாம் இவ்வாறு பார்க்கிறோமா? இந்த மனத்தாங்கல் அடைவது, இந்த எல்லா பாவங்களையும் நாம் குனிந்து அந்த கழிவறை நக்கிக் கொள்ளுகிற ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோமா? அப்படியாக இருந்தால் நாம் இந்த பாவங்களை நாம் வெறுக்க ஆரம்பிப்போம். Dear brothers and sisters, many times we don't see sins like that. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அநேக காரியங்களிலே நாம் பாவத்தை அப்படி பார்ப்பதில்லை. I really pray that, Lord, I pray for myself that I will come to a place where I see every sin, every careless word that I speak. I want to see that I bend down to lick the toilet bowl. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஒவ்வொரு பாவமும், நான் பேசக்கூடிய தேவையற்ற வார்த்தைகள், இவை ஒவ்வொன்றையும் நான் குனிந்து நான் இந்த கழிவறை நக்கிக் கொள்ளுகிற ஒரு காரியமாக நான் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமா இருக்கு. Only if we come to that place of that prodigal son, we would be able to run to our father in repentance. இந்த இளையகுமாரன் வந்த அந்த நிலைமைக்கு நாம் வந்தால்தான் நாம் தகப்பனை நோக்கி நாம் மனம் திரும்பி நாம் தகப்பனை நோக்கி நாம் ஓடி செல்ல முடியும். And I want you to go back to this phrase in Luke chapter 15 verse 7. நாம் மீண்டுமாய் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நாம் பார்த்த அந்த வசனத்தை நாம் மீண்டும் பார்ப்போம். It says there will be more joy in heaven over one sinner who repents than over 99 righteous persons who need no repentance. இங்கே நாம் பார்க்கிறோம், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்தும் சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். These 99 people, these 99 sheep, they were very safe and secured within that fold. இந்த 99 நாம் பார்க்கிறதுல இந்த 99 ஆடுகள் அவைகள் மிக பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருந்தார்கள். They never got drifted away from the fold. அவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து அவர்கள் வழி விலகி போகவில்லை. They were never lost.
அவர்கள் தொலைந்து போகவில்லை. But we see that because they were safe in the fold, because it says they were righteous persons who need no repentance. அவர்கள் அங்கே பாதுகாப்பாக இருந்ததனால் நாம் அங்கே பார்க்கிறோம் அவர்கள் மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள் என்று பார்க்கிறோம். That means that person, those 99 people were like, every time they saw some sins in their life, they were quick to cleanse themselves, they were quick to repent, confess and turn to God. அந்த 99 நீதிமான்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் உணரும்போது, ஒரு பாவத்தை உணரும்போது உடனடியாக மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கும் ஒரு மக்களாக இருந்தார்கள். It is not that they never sinned, அவர்கள் பாவமே செய்யவில்லை என்றல்ல, but every time they realized that there was some unChristlikeness in their life, they were quick to repent, they were quick to judge themselves and turn to God and cleanse themselves with the blood of Jesus. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் பாவம் செய்யும் போதோ அல்லது உணரும் போதோ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான காரியம் இல்லாத காரியங்கள் அவர் வாழ்க்கை இருப்பது என்பதை உணரும்போது உடனடியாக மனம் திரும்பி அவர்கள் தேவனை நோக்கும் ஜனமாக இருந்தார்கள். I feel it would be wonderful to have people like this, 99 people, righteous people who did not need any repentance. இதை போல இந்த 99 நீதிமான்களைப் போல மனம் திரும்ப தேவை இல்லாத நீதிமான்களைப் போல நாம் இருந்தால் அது ஒரு எவ்வளவு மகிமையான காரியமாக இருக்கும். That they kept cleansing, that they kept repenting, that at one point of time the Lord looked at them and they said they did not need any repentance. அவர்கள் தினமும் அவர்களை சுத்திகரித்துக் கொண்டு அவர்கள் மனம் திரும்பிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களை தேவன் பார்க்கும்போது அவர்களுக்கு மனம் திரும்புதல் தேவையில்லை என்று அவர் கூறுகிறார். So beloved brothers and sisters, all that I want to say is that repentance is not a one time affair. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இந்த மனம் திரும்புதல் என்பது வாழ்க்கையிலே ஒரு முறை நடக்கக்கூடிய காரியம் அல்ல. It is a continuous process, a continuous thing that has to happen in us every day, probably 10 or 20 times in a day. மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். ஒருவேளை ஒரு நாளிலே 10-20 முறை கூட நாம் மனம் திரும்ப தேவைப்படும். We can never say that I have finished repenting. நாம் ஒரு காலமும் நான் மனம் திரும்பி முடித்து விட்டேன் என்று நாம் கூற முடியாது. If we live in the light of the Lord would always be faithful to show us an area where we could truly repent, an area where we are unchrist-like, and then he will help us to repent. நாம் நேர்மையாக நாம் தேவனுடைய ஒளியிலே நான் நடக்கும்போது தேவன் தம்முடைய இரக்கத்தினால் நாம் வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்திலே நாம் கிறிஸ்துவை போல அல்ல, நம் வாழ்க்கையில் எந்த நேரத்திலே நம் பாவங்கள் இருக்குது என்பதை காண்பிப்பதற்கு அவர் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார். Imagine if the Lord if we could, in the different situations that we go through, if we could cry to the Lord and say, Lord, there is this anger in me, Lord, I want to cleanse myself, I want to repent of it, I don't want to be offended, Lord, I don't want to be angry and shouting at my children, Lord, I don't want this unloving attitude in me. If we could constantly be repenting and crying to the Lord, and then when we come to the church with that spirit, that would be a wonderful church. நாம் நம் வாழ்க்கையில கடந்து போகும் காரியங்களிலே நாம் உணரும்போது, ஆண்டவரே இந்த கடினமான காரியத்தில் கோபம் வருகிறது, ஆண்டவரே என்னை இந்த கோபப்பட விரும்பவில்லை, நான் இந்த மனத்தாங்கல் அடங்க நான் விரும்பவில்லை, என்னை உங்களுடைய உதவி தேவை என்று நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் தேவனை நோக்கி நாம் கதறுகளாக இருந்தால், அப்படி ஒரு ஆவியோடு நாம் சபைக்கு வரும்போது அது எவ்வளவு மகிமையுள்ள சபையாக இருக்கும். May the Lord help each of us to contribute to the building of a church by constantly repenting in our personal private lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பி நாம் தேவனுடைய சபையை நாம் கட்டும் ஒரு மக்களாக ஜனமாக இருப்போம் என்று தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று நான் நம்பிக்கை இருக்கிறேன். In 2 Peter chapter 3 verse 9 we read like this. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். 2 Peter chapter 3 verse 9. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். The Lord is not slow about his promise, as some count slowness, but is patient toward you, not wishing for any to perish, but for all to come to repentance. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். And we read that God is wishing for each of us to repent, dear brothers and sisters.
ஆம் பிரியமான சகோதரர்களே, தேவன் நாம் ஒவ்வொருவரும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். In Revelation, when the Lord writes to those 7 churches, each of those churches we read, he says, even when he began his ministry, he began saying, repent. And then when he finally writes those letters to those churches, everywhere we see repent, repent, be zealous and repent is all that we read in chapter 2 and chapters 2 and 3. மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம், இயேசு தம்முடைய ஊழியத்தை துவங்கும்போது அவர் கூறிய காரியம் மனம் திரும்புங்கள் என்று கூறினார். இறுதியாக வெளிப்படுத்தின விஷயத்திலே அந்த 7 சபைகளுக்கு பவுல் எழுதும்போது அதிலேயுமே நாம் பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள் என்று நாம் பார்க்கிறோம். And we read in many places, like even to the church at Ephesus, the Lord says, therefore remember from where you have fallen and repent. Verse 5, chapter 2 verse 5. நாம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், எபேசு சபைக்கு எழுதும்போது தேவன் நீ எங்கிருந்து விழுந்தாய் என்று நீ அறிந்து மனம் திரும்பு என்று நாம் பார்க்கிறோம். To the church in Pergamum in verse 16 he says, therefore repent or else I am coming to you quickly and I will make war against them with the sword of my mouth. நாம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று பார்க்கிறோம். And then in verse 22, the last phrase, unless they repent of their deeds. நாம் 22வது வசனத்திலே பார்க்கிறோம், இறுதியிலே தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் என்று பார்க்கிறோம். And then chapter 3 verse 3 again we read it here. So remember what you have received and heard and keep it and repent. ஆகவே 3வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நீ நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு என்று பார்க்கிறோம். Verse 19, chapter 3 verse 19, those whom I love I reprove and discipline, therefore be zealous and repent. நாம் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று பார்க்கிறோம். The Lord says be zealous and repent. நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று பார்க்கிறோம். Will God be able to see the zeal in our repentance, dear brothers and sisters? நாம் நம்முடைய மனம் திரும்பத்திலே நாம் வைராக்கியமுள்ளவர்களாக இருக்கோம் என்பதை தேவன் பார்க்க முடியும். When the Lord shows light in our unchristlikeness, do we have the zeal to hate that sin and to turn to God and say, Lord, please help me. I don't want to be addicted to this. I don't want to be like a pig. Do we have such a desire and zeal? நம் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இல்லாத காரியங்களை தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது அதிலிருந்து மனம் திரும்பி நாம் தேவனை நோக்கி அதை விட்டு நாம் மனம் திரும்புவதற்கு நாம் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறோமா? Will the Lord be able to see our radical attitude towards our sins? நம் பாவத்தை குறித்து நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது என்று தேவன் பார்க்க முடிகிறதா? அதை எந்த அளவுக்கு வெறுக்கிறோம் என்று தேவன் பார்க்க முடிகிறதா? Can he see that we are so zealous that we want to be pure for the Lord, and that for that we are ready to cut our legs, our hands, or pull out our eyes so that we do not stumble and fall? நாம் பாவத்தை எந்த அளவுக்கு வெறுக்கிறோம் என்றால் நம் கைகளை காலை வெட்டி விட்டு கூட நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வைராக்கியமா இருக்கிறோமா என்று தேவன் பார்க்க முடிகிறதா? And dear brothers and sisters, the Lord is wishing for all of us to repent. ஆம் பிரியமான சகோதரர்களே, நாம் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். So let us not think that I repented and I believed in God and I was born again, but it is a necessity, it is absolutely essential for us as Christians, if we have to remain faithful to the Lord until he comes, that we keep repenting and repenting. நாம் நினைக்க வேண்டாம், நான் மனம் திரும்பி நான் ரட்சிக்கப்பட்டு நான் மறுபடியும் பிறந்தேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். இது நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவன் வரும் வரை நம் வாழ்வின் இறுதி வரை நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். And when we are so zealous in repenting, what the Lord promised in Jude 24 will so become true in each of our lives. நாம் மனம் திரும்புவதற்கு நாம் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் Jude 24 verse 24 நாம் யூதா 24 நாம் சொல்லுகிறது அதே போல நாம் it will become so true that when we repent and we ask the Lord to help, the Lord will be able to keep us from stumbling and slipping and falling, and he'll be able to preserve us blameless before him. நாம்
இவ்வாறாக நாம் மனம் திரும்பும் பொழுது நாம் யூதா 24 வசனத்திலே பார்க்குவது நம் வாழ்க்கையில் உண்மையாக கூடும். அவர் நம்மை காத்து நம்மை நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருப்பார். May the Lord help us, dear brothers and sisters, to really to build a church where people who are gathered together will come with a spirit where they need no repentance in their lives. ஆகவே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மனம் திரும்புவதற்கு வாஞ்சை கொடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப அவசியமில்லாத ஒரு நீதிமானாக நாம் இந்த சபையில கூட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. And then let us experience the salvation of God every day in our lives, being saved from every sin in our lives. தேவனுடைய ரட்சிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு நாம் இருப்போமாக. May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.